மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். சேலம் மேச்சேரியில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். திமுக மாநாட்டில் காவாலா பாடலுக்கு அரைகுறை ஆடையுடன் குத்தாட்டம் போட்ட இளம்பெண்கள், உடன்பிறப்புகள் உற்சாகம், பொதுமக்கள் முகம் சுளிப்பு. ரெக்கார்ட் டான்ஸுக்காகவே திமுக இளைஞரணி மாநாடு 2 முறை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது நடத்தப்படுகிறது. அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். சேலம் திமுக மாநாட்டில் உணவு கிடைக்காத ஆத்திரத்தில் உணவு கூடத்தை சூறையாடிய உடன்பிறப்புகள், சமையல் தொழிலாளர்கள் அனைவரும் ஓடி ஒளிந்து கொண்ட அவலம். திமுக மாநாட்டையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளை சேலத்திற்கு அனுப்பியதா விடியா அரசு? தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் இல்லாமல் மக்கள் கடும் அவதி. சேலத்தில் அசிங்கப்பட்ட திமுக என ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வரும் ஹேஷ்டேக். சேலத்தில் நடைபெற்று வரும் இளைஞர் அணி மாநாட்டில் ஆபாச நடனம், காவலர்களுக்கு உணவில்லை என அடுத்தடுத்து நிகழும் சம்பவங்களால் திமுகவை வெளுத்து வாங்கும் இணையவாசிகள். சேலத்தில் எதற்கு இந்த மாநாடு என திமுக உறுப்பினரே அந்த கட்சியை வசபாடி தீர்த்துள்ள வீடியோ வெளியீடு. மாநாட்டில் எங்கு பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல், பேருந்துகள் இயங்கவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சாடல். ஒரு லாரிக்காரன் பாவம் நேற்று காலையிலிருந்து இந்த லாரிக்காரன் திரும்பினாங்க பாருங்க. அதுக்குள்ளே எப்போ நிறுத்தினாலும் தெரியல, விடிய விடிய பூரா இதுவரையிலும் நிற்கிது. திமுக மாநாட்டிற்கு பாதுகாப்பிற்காக வந்த போலீசார் உணவு கிடைக்காமல் நீண்ட நேரம் காத்திருப்பு. பல மணி நேரம் கழித்து வந்த உணவை காவலர்கள் கையேந்து நின்று வாங்கிய அவலம். சேலம் மாவட்டம் நவப்பட்டி ஊராட்சி நாட்டாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். திமுகவுக்கு ஏன் வாக்களித்தோம் என தமிழக மக்கள் வேதனையில் உள்ளனர். முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி விமர்சனம். செங்கல்பட்டில் திமுகவினரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினரே போஸ்டர் ஒட்டியுள்ள சம்பவத்தால் சலசலப்பு. இந்தியா கூட்டணி கட்சியினர் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் பேசுபொருளாக மாறியுள்ளது. கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் அரசு மருத்துவமனை கட்டும் விடியா அரசின் நடவடிக்கைக்கு வணிகர்கள் கடும் எதிர்ப்பு. மருத்துவமனை அமைத்தால் வாகனங்களை எங்கு நிறுத்துவது என சரமாரி கேள்வி. வாகனம் நிறுத்துகிற இடத்துல ஹாஸ்பிட்டலில் திறக்கணும்னு சொல்கிறது சாத்தியப்படாது. ஏன்னா ஏற்கனவே 700லேருந்து 1000 வண்டிகள் ஒரு நாளைக்கு சராசரியாக போகுது. எங்களுக்கு சரக்குகளை இறக்கிட்டு இந்த வண்டிகளை அந்த இடத்துல லோடு நிற்கிற இடத்துல தான் நிற்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல திடீர்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டு மருத்துவமனை வேணாம். அப்போ அந்த லாரியில் எடுத்துன்னு போய்ட்டு எங்கே நிப்பாட்டுறது? சென்னை காசிமேட்டில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி கைது. விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் ரவுடிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் கூட்டம். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பாக ஆலோசனை.